அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பொருளியல் பாடத்தினுடைய 7வது வகுப்பு. இப்ப கிட்டத்தட்ட நாங்க முதலாவது தேர்ச்சிக்குரிய இறுதி வகுப்புல இருக்கிறோம். இப்ப இன்றையோட எங்களுக்கு முழுமையாக முதலாவது தேர்ச்சியை முடிக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அடுத்த 8வது வகுப்புல நாங்க இன்ஷா அல்லாஹ் மாதிரி வினாத்தாளத்தான் நாங்க பார்க்க போறோம். 8வது வகுப்பை நாங்கள் இன்ஷால்லா நாளைக்கு போட்டுக்கொள்வோம், மண்டே போட்டுக்கொள்வோம். அப்போ நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து எங்களுக்கு ஜூலை மந்த்துக்குரிய கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலும். சரியா? ஸோ இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது இந்த தேர்ச்சி முதலாவது தேர்ச்சியில் தேர்ச்சி மட்டம் 1.9 என்னண்டா பொருளியல்ட அடிப்படை எண்ணக்கருக்களும் மற்றும் உற்பத்தியியல் அளவு மாற்றம். நாங்க ஆரம்ப வகுப்புகள்ல பார்த்திருப்போம் பொருளியலுடைய அடிப்படை எண்ணக்கருக்கள் என்னென்ன: அருமை, மாற்று பயன்பாடு, தெரிவு, அதே போல அமையச்செலவு, இது மாதிரி சிற்றின பொருளியல் சார்ந்த எண்ணக்கருக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அதே போல பேரின பொருளியல் எண்ணக்கருக்களாக வேலையின்மை, நிறைதொழில் மட்டம், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்தம், இப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்க பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாங்க எப்படி உற்பத்தி இயலளவோட தொடர்பு படுத்தி பார்க்கறது, உற்பத்தி இயலளவு வலையில நாங்க அதை எப்படி காட்டுறது, அதை எப்படி வகை குறிக்கிறது, இது சம்பந்தமாகத்தான் நாங்க இங்க பார்க்க போறது. இது உங்களுக்கு படிக்கிற நேரம் லேசா இருக்கும். கேள்வியும் லேசுதான், ஆனா கேள்வி டிரெக்டா வராததால கொஞ்சம் குழம்ப வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதால நல்லாக விளங்கி கொள்ளுங்க. அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை சில சொற்பிரயோகங்கள்லாம் மாற்றம் இருக்குமே தவிர இதுல இருக்கக்கூடியதைத்தான் கேட்க போறாங்க. இதுல கங்கால போறது இல்லை. வளமையாக இந்த பகுதிகளில் MCQலையாவது கட்டாயம் கேள்வி வரக்கூடிய ஒரு பகுதி. சரியா? இப்போ முதலாவது நாங்க பார்க்க போறது பொருளியலுடைய அடிப்படை மையம். பொருளியல்டாலே இதுதான், பொருளியலுக்குரிய பிரச்சனையே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அருமை. வள அருமை, வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. நாங்க அது பார்த்துக்கிறோம். அதாவது மனிதனுடைய தேவை விருப்பங்கள் வெவ்வேறானவை தான். அந்த வெவ்வேறான மனித தேவை விருப்பங்கள் எண்ணில் அடங்காதவையாக இருக்கும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய தேவை விருப்பங்களோ எண்ணில் அடங்காதவை. அதை எண்ணி முடிச்சேலாம், எங்களுக்கு அதை ஒரு வரையறைக்கு கொண்டு வர இயலாது. அப்படின்னு இருக்கிற நேரம் அதனை பூர்த்தி செய்வதற்காக இருக்கக்கூடிய வளங்களோ, அதனை பூர்த்தி செய்வதற்கு தேவையாக இருக்கக்கூடிய வளங்களோ பற்றாக்குறையாக இருக்கிறது தான் வள அருமை என்று சொல்றோம். சரியா? பற்றாக்குறையாக இருக்கிறது தான் வள அருமை. பாருங்க, வரையறுக்கப்பட்ட வளங்கள் வளங்கள் அதுல அந்த லானா பிழையா இருக்கிறேன், கால்லானா வரணும். வரையறுக்கப்பட்ட வளங்கள் வரையறையற்ற மனித விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு போதாமல் இருப்பதனை வள அருமை என்பர். உற்பத்தியில் பொருளாதாரம் பயன்படுத்தப்படும் வளங்கள் அருமையானதாக இருப்பதனால் உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதியில தான் உற்பத்தியை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் வள அருமை ஆகும். இப்ப அந்த உற்பத்திக்கு நாங்க பார்த்தோம் நேற்று, உற்பத்தி சாத்திய வலையின்டா எது? பிபிசி கோடு YH X அச்சுக்காக வரையப்பட்டிருக்கிற அந்த வளைந்த கோடு தான் உற்பத்தி சாத்திய வலை. இந்த உற்பத்தி சாத்திய வலையிட உட்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி இதுதான் உட்புறம். உற்பத்தி சாத்திய வலையிட உட்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி உற்பத்திக்கு சாத்தியமான பகுதி. உற்பத்திக்கு சாத்தியமான பகுதி. அதுல எதுலையும் எங்களுக்கு உற்பத்தி செஞ்சு கொண்டு போகலும். ஆனா வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுச்சான்னு கேட்டா இல்ல. இருக்கிற வளங்களை கொஞ்சமா நாங்க பயன்படுத்தி உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு போகலும். ஆனா எங்க வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும்? இந்த உற்பத்தி சாத்திய வலைய கோட்டுல. இந்த கோட்டுல இருக்கிற வளம் எல்லாம் பயன்படுத்திட்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி வந்து இந்த கோட்டுல முழுமையாக வளம் எல்லாம் பயன்படுத்திட்டோம்னா அதுக்கு அங்கால வளமே இல்லை. அதுக்கு அங்கால வளம் பற்றாக்குறையாக இருக்குது. ஆனா தேவையோ இருக்குது, எங்களுக்கு தேவை இருக்குது, ஆனா வளம் பற்றாக்குறையாக இருக்குது. அப்ப நேற்று நான் உங்களுக்கு சொன்ன உதாரணம் தான் என்ன, எங்களுக்கு ஜூஸ் தேவை ஆனா தோடங்காய் இல்லை,
முழுமையாக நாங்க இந்த கோடு வரைக்கும் உள்ள பகுதியில நாங்க எல்லா தோடங்காவையையும் பயன்படுத்திட்டோம். சரியா? இந்த கோடு வரைக்கும் உள்ள பகுதியில நாங்க எல்லா தோடங்காவையும் பயன்படுத்திட்டோம். அதுக்கு அங்கால தோடங்காய் இல்ல. ஆனா எங்களுக்கு ஜூஸ் தேவை. அப்ப இந்த இதைத்தான் நாங்க சொல்றது வள அருமை. வளம் இல்லாம இருக்குதானே, இதைத்தான் நாங்க வள அருமை. வள அருமை அப்ப எங்க குறிச்சு காட்டப்படணும்? உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதியில. இதுல உற்பத்தி செய்ய முடியாது தானே. இந்த கோட்டுக்கு அங்கால இந்த கோட்டுக்கு அங்கால உற்பத்தி செய்ய முடியாது. இந்த பகுதியெல்லாம் உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி. சரி, இதெல்லாம் உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி. அந்த இடத்துல அந்த பகுதியில ஏதாவது ஒரு புள்ளியாக நீங்க வள அருமையை குறிச்சு காட்டிலும். சரியா? வள அருமை குறிச்சுக்கிறது விளங்கிட்டா? டவுட் ஏதாவது இருக்கா? வள அருமை சரி, டவுட் இல்லை. அடுத்தது நாங்க பார்க்க போறது வள மாற்று பயன்பாடு. இப்ப வளத்தை நாங்க அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். அதே போல இருக்கக்கூடிய அந்த வளத்தை தான் நாங்க மாத்தி மாத்தி பயன்படுத்தணும். இங்க ரெண்டு பொருள் உற்பத்தி தானே நடக்குது. y அச்சுல ஒரு பொருளும் x அச்சுல ஒரு பொருளும் ரெண்டு பொருள் உற்பத்தி நடக்குது. அப்படி நடக்கிற நேரம் நாங்க முழுமையாக y பொருளை உற்பத்தி செய்யவும் மேலும் முழுமையாக x பொருளை உற்பத்தி செய்யவும் மேலும் அல்லது ஒரு புள்ளியில நாங்க y பொருள் அதிகமாக உற்பத்தி செஞ்சிருப்போம், x பொருளை குறைவாக உற்பத்தி செஞ்சிருப்போம். ஆனா எங்களுக்கு என்ன தேவை? இப்ப x பொருள்ல எங்களுக்கு அதிகமாக உற்பத்தி தேவை, y பொருளை குறைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இதைத்தான் நாங்க வளத்தை மாத்தி மாத்தி பயன்படுத்துறது. வளத்தை மாத்தி பயன்படுத்துறது. பாருங்க, இந்த ஏ புள்ளியை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது படம் வளம் மாற்று பயன்பாடு. இந்த ஏ புள்ளியை பாருங்க. இந்த ஏ புள்ளியில சரியா, ஏ புள்ளியில வயிறு எத்தனை அலகு உற்பத்தி செய்யப்படுது? 100 அலகு உற்பத்தி செய்யப்படுதுன்னு வைங்க. வயிறு எக்ஸ்ல 80 அலகு உற்பத்தி செய்யப்படுது. எக்ஸ்ல 80 அலகு உற்பத்தி செய்யப்படுது. இப்ப எங்களுக்கு என்ன தேவைண்டா, பில இந்த எக்ஸ்ல அதிக அளவான உற்பத்தி தேவை. எக்ஸ்ல அதிக அளவான உற்பத்தி தேவை. அப்ப வயலையும் அதே அளவு உற்பத்தியை செஞ்சு கொண்டு எக்ஸ்லயும் அதே அளவு அதிகரிக்க இயலுமா? எங்களுக்கு அதிகரிக்க இயலாம். இப்ப எக்ஸ்ல நாங்க அதிகரிக்கணுமாக இருந்தால் அங்கு வயல விட்டு கொடுக்கப்படணும். விட்டு கொடுக்கப்பட்டு பி இந்த புள்ளிக்கு நகருது. பி இந்த புள்ளிக்கு நகருது. அப்ப ஏல இருந்து பி ஆகிற நேரம் வளம் மாற்று பயன்பாடு. வளம் மாற்று பயன்படுத்தப்படுது. மாத்தி பயன்படுத்துறோம். ஒன்றுக்கு பயன்படுத்தப்பட்ட வளத்தை பின்னொன்றுக்காக நாங்க பயன்படுத்துறோம். அதுதான் வள மாற்று பயன்பாடு. பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பண்ட உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வளம் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் வேறு பண்ட உற்பத்திக்கு பயன்படுத்துவதையே வள மாற்று பயன்பாடுன்னு சொல்றோம். ஏ புள்ளியில வைக்காக அதிகமாக வைய உற்பத்தி செய்யறதுக்கு அதிக அளவு பயன்படுத்தப்பட்ட வளம் பி புள்ளியில எக்ஸ உற்பத்தி செய்யறதுக்கு எக்ஸ் அதிக அளவு உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுது. இதுதான் வள மாற்று பயன்பாடு. அப்ப இப்படி ஒரு படத்தை நீங்க குறிச்சு அதுக்கு இடையில ஒரு வரைவிலக்கணம் எப்படி எழுதணும்? நீங்க அருகில் உள்ள வரைபடத்தின்படி ஏ புள்ளியில் இருந்து பி புள்ளிக்கு உற்பத்தி சேர்க்கையை மாற்றும் போது வை பண்ட உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ஒரு பகுதி வளம் எக்ஸ் பண்ட உற்பத்திக்கு மாற்றப்படுகின்றது. 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 மாற்றப்படுகின்றது என்று சொல்லணும். இதுதான் வள மாற்று பயன்பாடு. வள மாற்று பயன்பாடு நீங்க எப்படி குறிச்சு காட்டுவீங்க? இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சி ஏ பி ஏதாவது ரெண்டு புள்ளிட பேர், அதை நீங்க புள்ளிகளோட பேர் டிஎஸ் எஸ்டி ஏதாவது போட்டுக்கலாம், கியூஆர் ஏதாவது
அந்த 2 புள்ளிக்கும் பேரை போட்டுட்டு ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளிக்கு வளங்கள் மாற்றப்படுது நகருதுன்றத அந்த அம்புக்குறியினூடாக குறிச்சு காட்டணும். இதுதான் வளமாற்று பயன்பாடு. சரியா? இது விளங்கிட்டா? சரி. அடுத்தது தெரிவு. இப்ப நாங்க தெரிவுன்றது என்ன? வேற பல உற்பத்தி சேர்க்கை புள்ளிகள் இருக்கேனா? நீங்க ஏலையும் உற்பத்தியை செய்ய இயலும். இப்ப ஏல நீங்க உற்பத்தியை செஞ்சீங்கன்னா வாய்ப்பொருள் அதிகமான உற்பத்தியையும் எக்ஸ் பொருள்ல குறைவான உற்பத்தியையும் செய்வீங்க. அதுவே நீங்க பி பொருள்ல பி அந்த சேர்க்கை புள்ளியில நீங்க உற்பத்தியை செஞ்சீங்கன்னா வைல குறைவாகவும் எக்ஸ்ல அதிகமாகவும் உற்பத்தி செய்யணும். சரியா? இப்ப இப்படி இருக்கிற நேரம் சமூகம் எதை தெரிவு செய்ய போகுதோ, சமூகத்துக்கு எது தேவை, எந்த உற்பத்தி எந்த அளவு யாருக்குன்றது தேவைதானே. அப்ப அந்த யாருக்கு எது தேவையோ அதைத்தான் தெரிவு செய்வாங்க. சோ பிஏ தெரிவு செய்யவும் மேலும் 3வது படம் தெரிவு பாருங்க. மாற்று சேர்க்கைகள் கொண்ட உற்பத்தி சாத்திய வலையில யாதாயினும் ஒரு சேர்க்கையினை சமூகம் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சரியா? இவ்வரைபடத்தின்படி ஏ வந்து ஏ போட்டிருக்கிறாங்க இங்கேய இந்த இதுல இருக்கிற அம்புக்குறி பி, அது இது பி, சிறிதென்று அடையாளம் வைக்காது பி, இது இங்க வரும் ஏ, இந்த இருக்கு இந்த புள்ளி ஏ, இந்த புள்ளி டி. சரியா? இப்ப இந்த படத்துல பாருங்க, ஏ புள்ளியில தெரிவு செஞ்சா முழுமையாக வைப்பொருள் மாத்திரம்தான் உற்பத்தி செய்யப்படும். எக்ஸ் பொருள் 0வாக இருக்கும். சரிதானே? எக்ஸ் பொருள் 0, எக்ஸ் பொருள் 0. எக்ஸ் பொருள் 0 இதுல ஏ. அதுவே பிஏ உற்பத்தி செஞ்சா வைப்பொருள்ல அதிகமாகவும் எக்ஸ் பொருள்ல குறைவாகவும் உற்பத்தி நடக்கும். சிஏ தெரிவு செஞ்சா வைப்பொருள்ல அதிக உற்பத்தி வைப்பொருள்ல குறைவாகவும் எக்ஸ் பொருள்ல அதிக உற்பத்தியும். டிஏ தெரிவு செஞ்சால் முழுமையாக எக்ஸ் பொருள் தான் டில உற்பத்தி செய்யப்படும். முழுமையாக டி பொருள் தான் உற்பத்தி செய்யப்படும். சரி, விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு? இப்ப இந்த ஏதாவது ஒரு தெரிவுல நீங்க ஒரு தெரிவை தெரிவு செய்யணும். அதைத்தான் நாங்க தெரிவுன்னு சொல்றது. சரி, இப்ப நீங்க இதுல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி படம் தான். நீங்க அதை விளங்கப்படுத்துறதுலதான் இருக்குது. அப்போ வள அருமைக்கு நீங்க உற்பத்தி சாத்திய வலைக்கு உற்பத்தி சாத்திய மற்ற ஒரு பகுதியில ஒரு புள்ளியை குறிச்சு காட்டுங்க. வள மாற்று பயன்பாடுக்கு சாத்திய வலையில புள்ளிகளை குறிச்சு அந்த ஒரு புள்ளியில இருந்து அடுத்த புள்ளிக்கு வளங்கள் மாற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லுங்க. அந்த நீங்க சொல்ற விஷயத்துலதான் இருக்கு. அந்த நீங்க எழுத போற அந்த 2 லைனும் எதை எழுத போறீங்க? வளமாற்று பயன்பாடுன்னு கேட்டா ஏ புள்ளியில் வைப்பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட வளங்கள் பி புள்ளியில் எக்ஸ் பொருள் உற்பத்திக்காக எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்வதற்காக மாற்றப்படுகின்றது. இதுவே வளமாற்று பயன்பாடு அப்படின்னு எழுதுவீங்க. தெரிவுன்ற எழுதுற நேரம் பல தெரிவுகள் காணப்படுற நேரம், பல உற்பத்தி சேர்க்கை புள்ளிகள் காணப்படுற நேரம் சமூகம் எதனை தெரிவு செய்ய வேண்டும்
யாதாயினும் ஒரு புள்ளியை தான் சமூகம் தெரிவு செய்யணும். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் தெரிவு. சரிவா? இதெல்லாமே அந்த நீங்க வரைபடத்துல காட்டணும். அடுத்தது நாங்க பார்க்க போறது அமையச் செலவு அல்லது சந்தர்ப்ப செலவு. அமையச் செலவு, சந்தர்ப்ப செலவு. இப்ப நான் அமையச் செலவு அல்லது சந்தர்ப்ப செலவுன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. குறிப்பிட்ட ஒரு பொருளாதார நடவடிக்கையின் போது அருமையும் மாற்று பயன்பாடுகளுக்கும் இடையே தெரிவு செய்ய போது அதற்காக கைவிடப்படுகின்ற அதற்கடுத்த சிறந்த மாற்று சந்தர்ப்பத்தை தான் நாம அமையச் செலவுன்னு சொல்றோம். இப்ப நேத்து நான் உங்களுக்கு படிச்சு தந்தது ஏன்னா ஒரு தெரிவை நாங்க தெரிவு செய்யற நேரம் அதற்காக விட்டு கொடுக்கப்படக்கூடிய மற்றையதைத்தான் நாங்க அமையச் செலவுன்னு சொல்றோம். ஸோ எக்ஸ் பொருளை நாங்க அதிக அளவுல உற்பத்தி செஞ்சு கொண்டு போகணுமாக இருந்தால் அங்கு நாங்க வை பொருள்ல விட்டு கொடுத்து கொண்டே போகணும். இப்ப எக்ஸிட ஒரு அலகு உற்பத்திக்காக வைப்பொருள்ல நாங்க விட்டு கொடுக்கக்கூடிய அளவைத்தான் ஓரளவு உற்பத்தி இல்லை. ஓரளவு உற்பத்தின்னு எடுத்தீங்கன்னா அது எல்லை அமையச் செலவாக போகும். சும்மா நார்மலா நீங்க அமையச் செலவு முழுமையான அமையச் செலவுன்னு சொல்றதாக இருந்தால் எக்ஸ் பொருள்ல உற்பத்திக்காக உற்பத்தி அதிகரிக்கிற நேரம் வைப்பொருள்ல விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு இதுதான் அமையச் செலவு. சரியா? இதுக்கான வரைபடம் நீங்க வரைகிற நேரம் கட்டாயம் கணித ரீதியாகத்தான் நீங்க இதை செய்யணும். சரியா? கணித புள்ளி விவரம் கொடுக்கப்பட வேண்டும். கணித புள்ளி விவரம் கொடுக்கப்பட வேண்டும். கணித புள்ளி விவரம்ன்றது என்ன? இத பாருங்க இப்படி. இது சும்மா நீங்க போடுறதுதான். y பண்டம் x பண்டம் x அச்சுல x பண்டம் இருக்குது, y அச்சுல y பண்டம் இருக்குது. சா உற்பத்தி சாத்திய வளையக்கோடு வரையப்பட்டிருக்குது பல புள்ளிகளை இணைத்து. அதுல A B ரெண்டு புள்ளிகள் இருக்கு, உற்பத்தி சேர்க்கை புள்ளிகள் இருக்குது. அந்த A புள்ளியில பாருங்க 1500 Y பண்டமும் 800 X பண்டமும் உற்பத்தி செய்யப்படுது. 1500 Y பண்டமும் 800 X பண்டமும் உற்பத்தி செய்யப்படுது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? எக்ஸ் பொருள்ல உற்பத்தி அதிகரிக்கணும்ன்றதுக்காக மாற்று பயன்பாடாக உற்பத்தி சேர்க்கை புள்ளிய பிக்கு மாத்திரம். உற்பத்தி சேர்க்கை புள்ளிய பிக்கு மாத்திர நேரம் அங்க பில என்ன நடக்குது? வை குறைவடையுது. வை குறைவடையுது. வை குறைவடையுது. அதே நேரம் எக்ஸுக்கு என்ன நடக்குது? 800ல இருந்து 1200ஆக அதிகரிக்குது. சரியா? 1500ல இருந்து 1000ஆக வைப்பொருள் குறைஞ்சா எவ்வளவு குறையுது? 500 அலகுகள் வைப்பொருள்ல குறையுது. அப்படி 500 அலகுகள் வைப்பொருள்ல குறையிற நேரம் எக்ஸ் பொருள் எத்தனை அலகுகள் கூடுது? 400 அலகுகள் கூடுது. 400 அலகுகள் கூடுது. இப்ப நாங்க அமையச் செலவுன என்னன்னு பார்த்திருக்கிறோம்? ஒரு பொருள்ல நாங்க எண்ணிக்கையை கூட்டுற நேரம் அதற்காக விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு. எக்ஸ் பொருள்ல 400 அலகு கூடுதுண்டா அதற்காக வைப்பொருள்ல விட்டு கொடுக்கப்பட்ட அளவு எவ்வளவு? 500. அப்ப இந்த எக்ஸ் பொருள்ல 400 அலகு உற்பத்திக்காக வைப்பொருளில் விட்டு கொடுக்கப்பட்ட 500 அலகு தான் அமையச் செலவு. y சமன் 500 தான் x சமன் 400க்கான அமையச் செலவு. விளங்குச்சா? சரியா? அதற்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்க. அருகில் உள்ள வரைபடத்தின்படி A என்ற புள்ளியிலிருந்து B என்ற புள்ளிக்கு நகரும் போது எக்ஸ் பண்ட உற்பத்தி 400 அலகுகளால் அதிகரிக்கின்றது. Y பண்ட உற்பத்தி 500 அலகுகளால் குறைந்துள்ளது. எனவே எக்ஸ் பண்ட உற்பத்தியை 400 அலகுகளினால் அதிகரிப்பதற்குரிய அமையச் செலவு Y பண்டத்தில் இழக்கப்பட்ட 500 அலகுகள் ஆகும். சரியா? எழுதணும். இந்த வரைபடம் மட்டும் வரைஞ்சா போதாது, இந்த விஷயத்த நீங்க எழுதணும். இதுக்கு நீங்க இதே உள்ளத மாதிரி தான் பாடமாக்கி அப்படியே தான் போடணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க புள்ளி விவர ரீதியா ஏதாவது போடலாம். 100, 80, 10, 20 ஏதோ உங்களுக்கு லேசா ஈஸியா இருக்கக்கூடியதொண்ட நீங்க போட்டுக்கொள்ளணும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இப்ப அமையச் செலவு அல்லது சந்தர்ப்ப செலவு எப்படி கேட்டாலும் ரெண்டு மூன்று தானே, ரெண்டு முறை விஷயம்தான். சந்தர்ப்ப செலவுண்டாலும் அதுதான்,
அமையச்செலவுண்டாலும் அதுதான். சரி, அடுத்தது உற்பத்தி வினைத்திறன். உற்பத்தி வினைத்திறனை எப்படி குறிச்சு காட்டுறது? கொடுக்கப்பட்டுள்ள வளங்களை பூரணமாகவும் உச்ச இயலளவுகளையும் பயன்படுத்தி செலவுகளை இழிவுபடுத்தி பெற்றுக்கொள்ளப்படும் வெளியீட்டு மட்டத்தை தான் நாங்க உற்பத்தி வினைத்திறன்னு சொல்றோம். கொடுக்கப்பட்ட வளங்களை பூரணமாகவும் பயன்படுத்தணும், உச்சமாகவும் பயன்படுத்தணும், ஆனா செலவுகளையும் இழிவுபடுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீட்டு மட்டம்தான் உற்பத்தி வினைத்திறன் சொல்லுவோம். ஒரு உற்பத்தி சாத்திய வளையில நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, நல்லா நோட் பண்ணி ஞாபகம் படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. என்னண்டா, ஒரு உற்பத்தி சாத்திய வளையின் மீதுள்ள ஒரு உற்பத்தி சாத்திய வளையின் இந்த கேவ்ட இந்த கேவ்ல மீதுண்டா என்ன, ஒன், அதுக்கு மேல ஒவ்வொரு புள்ளிகள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளி அங்கால இங்கால இல்ல. இப்ப நான் இது வரைகிற நேரம் அங்கால இங்கால போகுது. இப்ப அதுல குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க புள்ளிகள், ABCDE உற்பத்தி வினைத்திறன்ல குறிக்கப்பட்டிருக்கு தானே. அந்த ABCDEன்ற ஒவ்வொரு புள்ளியும் எங்கு குறிக்கப்பட்டிருக்கு? அந்த வளையின் மீது. வளைக்கு அங்கால, கோட்டுக்கு இங்கால, கோட்டுக்குள்ளுக்கு அப்படி ஏதாவது குறிக்கப்பட்டிருக்கா? இல்ல, கோட்டுக்கு மேல. அந்த கோட்டுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு உற்பத்தி சாத்திய வளையின் மீதுள்ள அனைத்து புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள். ஏன் நாங்க சொல்றோம் அங்க உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிண்டு? அங்கு நிறை தொழில் மட்டம், வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுட்டு எல்லா வளங்களையும் நாங்க பயன்படுத்துறோம். அப்ப எல்லா வளங்களையும் பயன்படுத்தினா எல்லா வளங்களுக்கும் வேலை கிடைச்சி தானே இருக்குது தானே அர்த்தம். அதுல அது உழைப்பாக இருக்கலாம், அது முயற்சியாக இருக்கலாம், அது மூலதனமாக இருக்கலாம், அல்லது நிலமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வளமாக இருக்கலாம். அந்த உழைப்பு இங்க நாங்க பொதுவாக எடுக்கிறது உற்பத்தி சாத்திய வளையிற நேரம் என்ன, உழைப்புன்ற வளத்தை தான் எடுக்க போறோம். சோ உழைப்புன்ற வாரம் பாருங்க, அந்த முழுமையாக எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு முழுமையாக நாங்க இருக்கக்கூடிய எல்லா உழைப்பையும் பயன்படுத்திட்டோம். எல்லா உழைப்பையும் அந்த கோட்டுல நாங்க பயன்படுத்துறோம்டா, அதோட அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் வேலை இருக்கு, நிறை தொழில் மட்டம். அந்த கோட்டுல என்னவா இருக்கும்? நிறை தொழில் மட்டம் இருக்கும். அது விளங்குதா நான் சொல்றது? எப்படி நிறை தொழில் மட்டம் அந்த கோட்டில் இருக்கும்னு சொல்றது விளங்குதா? விளங்குச்சு. ஓகே. அப்ப எல்லா வளத்தையும் நாங்க பயன்படுத்தினா எல்லாருக்கும் வேலை இருக்குது. அப்ப அது நிறை தொழில் மட்டம். அதே போல உற்பத்தியும் எப்படி இருக்க போகுது? அந்த வளத்தை எல்லாம் முழுமையாக உச்சமாக நாங்க பயன்படுத்தோடங்க புளின்னு புளிஞ்சு நாங்க ஜூஸ் எடுத்தா அங்க என்ன நடக்க போகுது? பூரண உற்பத்தி. இதுக்கு மேல உற்பத்தியே செய்ய இயலா. அதுக்கு மேல ஜூஸ் அந்த தோடங்காலேருந்து வராது, சார் ஒரு துளியாலும் இல்லைன்ற அளவுக்கு நாங்க புளிஞ்சு எடுக்கிறோம்டா. அங்க என்ன நடக்க போகுது? பூரண உற்பத்தி. அந்த கோட்ல தானே? அதுவும் விளங்கிட்டா? ஓகே. அப்ப வளங்களும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு உற்பத்தியும் பூரணமாக இருக்கிற நேரம் அந்த அந்த கோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேர்க்கை புள்ளியும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள். அந்த கோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேர்க்கை புள்ளியும் எங்க வேணாலும், இதுல இடைவெளி விட்டு தந்திருக்காங்க, நீங்க அந்த இடைவெளி இல்லாம கிட்ட 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 மார்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த ஒரு புள்ளியை சொன்னாலும் அந்த கோட்டுல, ஏன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கோட்டின் மீது ஒன் த கர்வ், சரி, அங்கால இங்கால இல்ல. அந்த கோட்டின் மீது இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள். சரியா? அப்ப இந்த விஷயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரி, அடுத்தது நாங்க பார்க்க போறது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். வள ஒதுக்கீடு செய்யறதுல வினைத்திறனா இருக்குதா? உற்பத்தி செய்யறதுல வினைத்திறன் இருக்குது அந்த புள்ளியில எல்லாத்துலயும். அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நான் சொல்றேன் பாருங்க. உற்பத்தி வினைத்திறன்டா
ஏதோ ஒரு உற்பத்தியை நாங்க செய்யறோம், முழுமையாக எல்லா வளத்தையும் பயன்படுத்தி உச்சமாக நாங்க உற்பத்தி ஒன்று செய்யறோம். அது எந்த ஒரு உற்பத்தியாகவும் இருக்கையிலும் தானே ஒரு போதைப் பொருளையும் உற்பத்தி செய்ய இயலும். ஏன்னா போதைப் பொருளுக்குரிய அந்த வளத்தை நாங்க முழுமையாக பயன்படுத்திட்டு உச்சமாக அதுல இருந்து உற்பத்தி எடுக்கிறோம். ஒரு போதைப் பொருளையும் ஒரு உற்பத்தி செய்ய இயலும். ஒரு சமூகம் விரும்பக்கூடிய சமூகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு சேவையாக ஒரு வைத்தியரையோ அல்லது ஒரு ஆசிரியரையோ ஏதாவது ஒரு துறை சார் அல்லது ஏதாவது ஒரு பொருள் என்றையும் நாங்க உற்பத்தி செய்யணும். ஒரு வைத்தியரையும் உற்பத்தின்னு தானே நாங்க இங்க கருதுறோமே. அது ஒரு சேவைத்துறை, இங்க உற்பத்தி செய்ய போறோம். அல்லது ஏதாவது ஒரு சமூகம் விரும்பக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஒரு கணனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணனியை நாங்க உற்பத்தி செய்ய போறோம். அதுக்குரிய வளத்தையும் நாங்க பயன்படுத்தி முழுமையாக உற்பத்தி செய்ய போறோம். இப்ப அந்த போதைப் பொருளை உற்பத்தி செஞ்சாலும் உற்பத்தி சாத்திய வலையின் மீதுள்ள எல்லா புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள் தானே. அந்த போதைப் பொருளோட உற்பத்தியும் முழுமையான ஒரு உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளியாக இருக்க போது. ஏன் நிறை தொழில் மட்டம் எல்லா வளத்தையும் முழுமையா பயன்படுத்தி உச்சமா நாங்க எடுக்க போறோம். அது ஒரு உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளி. ஆனா இந்த போதைப் பொருளுக்காக ஒதுக்கப்பட்ட வளம் வினைத்திறன் வாய்ந்ததா? அதுக்காக ஒதுக்குனது வினைத்திறன் வாய்ந்ததா? அதை எதை வச்சு நாங்க சொல்லுவோம்? அது அந்த உற்பத்தி பொருளை சமூகம் விரும்புதா? அது சமூகத்துக்கு பிரயோசனமாக இருக்குதா? அது சமூகத்துக்கு நலனாக இருக்குதா? அதை வச்சு கொண்டுதான் அந்த பொருளுக்காக ஒதுக்கப்பட்ட வளம் பிரயோசனமா, அந்த வள ஒதுக்கீடு வினைத்திறன் மிக்கதா, வினைத்திறன் எஃபிஷியன்சி, சரியா, அது ஒரு பிரயோசனமான ஒரு ஒதுக்கீடு தானா என்றது எதை வச்சுக்கொண்டுனா சமூக நலன், சமூக விருப்பம், சமூக விருப்பம். அங்க என்ன வரணும்? மார்ஜினல் காஸ்டும் மார்ஜினல் பெனிஃபிட்டும், சமூக செலவும் சமூக நலனும், எல்லை சமூக செலவும் எல்லை சமூக நலனும் எங்க சமப்படுதோ அந்த புள்ளியத்தான் நாங்க வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி என்று சொல்லுவோம். அந்த புள்ளியத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி. அல்லது இன்னொரு நியதி பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். விலையும் எல்லை செலவும், விலையும் எல்லை மார்ஜினல் காஸ்ட், எல்லை செலவு, விலையும் எல்லை செலவும் சமனாக இருக்கணும். அப்படி சமனாக இருந்தால் அதை நாங்க சொல்லலாம் ஒரு வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளிதான். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உற்பத்தி சாத்திய வலையின் மீது இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும், உற்பத்தி சாத்திய வலையின் மீது இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள் தான். ஆனால் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள் அல்ல. சரியா? விளங்குதா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இதுல இருக்கக்கூடிய எல்லா புள்ளியும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள். ஆனால் எல்லா புள்ளியும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி அல்ல. எல்லா புள்ளியும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி அல்ல. எந்த ஒரே ஒரு புள்ளி தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளியாக இருக்கும். இந்த கோட்டுல ஒரே ஒரு புள்ளி தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளியாக இருக்கும். பாருங்க, அதைத்தான் இந்த படத்துல காட்டுறாங்க. இந்த கோடு எம்சி கோடு, அதாவது மார்ஜினல் காஸ்ட், எல்லை செலவு. ஒரு சமூகம் ஒரு உற்பத்தியை செய்யற நேரம் அதுக்காக ஏற்படக்கூடிய எல்லை செலவு, சரியா? அதே போல அந்த சமூகம் அதனால அடைஞ்சு கொள்ற நன்மை, மார்ஜினல் பெனிஃபிட், எல்லை நலன். அது ரெண்டும் எந்த புள்ளியில சமப்படுதோ, அது ரெண்டும் எந்த புள்ளியில சமப்படுதோ, அல்லது நாங்க இன்னொரு நிபந்தனை என்ன சொன்னோம்? விலை சமன் எல்லை செலவு, பிரைஸ் பி சமன் எம்சிக்கு சமனாக இருக்கணும். விலை எல்லை செலவுக்கு சமனாக இருக்கணும். அப்படி எந்த புள்ளியில சமப்படுதோ, ரெண்டு நியதியும் ஒரு இடத்துல சமப்படும், ரெண்டு நியதியும் ஒரு இடத்துல சமப்படும். அப்படி எங்க புள்ளியில சமப்படுதோ அந்த புள்ளியத்தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி. இப்ப இதை பாருங்க, இந்த உற்பத்தி சாத்திய வலையில நிறைய புள்ளிகள் இருக்குது. இதுல ஏன்னு சொல்லுவோம், இதுல பின்னு சொல்லுவோம், இதுல சி டின்னு நிறைய புள்ளிகள் இருக்குது. ஆனால் நீங்க அந்த எம்சி எம்பியையும் சமப்படுத்தி ஒரு புள்ளி எடுக்கிறீங்களே, அந்த புள்ளியில இருந்து நீங்க நேர ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அது எங்க போய் வெட்டுதோ அந்த புள்ளி தான், இந்த பி புள்ளி தான், பி புள்ளி தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி. அந்த பி புள்ளியில உற்பத்தி செய்யப்படக்கூடிய வைப்பண்டம் 1000 பண்டமாக இருக்கும்.
சும்மா நான் சொல்றேனே, எக்ஸ் பண்டம் ஒரு 800 பண்டமாக இருந்தால் அந்த உற்பத்தி சேர்க்கை தான் எக்ஸ்ல 800 பொருளையும் வைர 1000 பொருளையும் உற்பத்தி செய்யறதைத்தான் சமூகம் விரும்புது. அதற்காக ஒதுக்கப்பட்ட வளம் தான் வினைத்திறன் வாய்ந்த வளம். அப்ப மத்த புள்ளிகளுக்கெல்லாம் உற்பத்தி நடக்குது தான், அதுக்கெல்லாம் வளம் ஒதுக்கினாலும் அது பிரயோசனமற்றது. அது சமூகம் விரும்பல. இப்ப சமூகம் விரும்புறது வைல 1000 பொருளும் எக்ஸ்ல 800 பொருளும் உற்பத்தி செஞ்சு தந்தா போதும் எங்களுக்கு. இப்ப அதுக்காக ஒதுக்கப்பட்ட வளம் தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி. விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு? இது இப்படியும் நீங்க மார்க் பண்ணலாம். சரியா? இப்ப இதுல எம்சி கோடு இது எம்பி கோடு. அதாவது நாங்க இந்த கேள்வி நிரம்பல் கோடு மாதிரி இதை நான் உங்களுக்கு சமப்படுத்தி எடுக்கணும். இந்த புள்ளியில எம்சியும் எம்பியும் சமப்படுது. அது எங்க போய் சந்திக்குதோ அந்த புள்ளிய நீங்க வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளின்னு சொல்லலாம். அதை நீங்க பி ஆகவும் இருக்கலாம், சி ஆகவும், அது நீங்க குறிக்கிற புள்ளிகளை பொறுத்தது. நீங்க இங்க ஏ குறிச்சிங்கடா, இங்க பி வரப்போகுது, இங்க சி வரப்போகுது. இப்ப நான் இந்த இடத்துல சி வரப்போகுது. அந்த புள்ளிகள்ல பி தான் வரணும்ன்றது ஒன்றுமே இல்லை, அது நீங்க குறிக்கிறத பொறுத்து. ஆனா நீங்க அதை வரைஞ்சி காட்டுற நேரம் எம்சியும் எம்பியும் சமப்படணும். அந்த சமப்படுற இடத்துல இருந்து ஒரு கோடு நீங்க உற்பத்தி சாத்திய வலைக்கு வரைஞ்சிங்க, நேர்கோடுன்னு வரைஞ்சிங்கன்னா அந்த நேர்கோடு எந்த புள்ளியில போய் சந்திக்குதோ அந்த புள்ளி தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி. சரியா? விளங்கிட்டா இப்ப? விளங்கிட்டா? எஸ் விளங்கி. ஓகே. அப்ப ஒரு உற்பத்தி சாத்திய வலையின் மீது உள்ள எல்லா புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள். ஆனால் எல்லா புள்ளிகளும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளிகள் அல்ல. எங்கு எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படுகிறதோ அல்லது விலையும் எல்லை செலவும் சமப்படுகிறதோ அந்த புள்ளியே வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வாய்ந்த புள்ளி. சரியா? உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் எல்லாம் அந்த இதுல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்களேம்மா. ஓகே மேம். ஓகே. இப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்தது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், சிற்றின பொருளியல் சார்ந்த எண்ணக்கருக்கள். அருமை, வளமாற்று பயன்பாடு, தெரிவு, அமைய செலவு, அதே போல உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன், இதெல்லாம் சிற்றின பொருளியல் சார்ந்த ஒரு நிறுவனத்திட ஒரு வீட்டிட உற்பத்தியா தொடர்பாக, ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு உற்பத்தி தொடர்பாக, ஒரு தனிநபரினுடைய உற்பத்தி தொடர்பாக ஒரு சிறிய ரீதியாக நாங்க ஆய்வு செய்யறது தான் நாங்க பார்த்தது. இனி நாங்க பார்க்க போறது பேரின பொருளியல், பருநிலை பொருளியல் அல்லது மெக்ரோ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அதுல வரக்கூடிய எண்ணக்கருக்களை எப்படி உற்பத்தியல் தகவல் வலையில நாங்க விளங்கப்படுத்துறது. சரியா? இப்ப நாங்க பார்த்துட்டோம் நிறை தொழில் மட்டம். நிறை தொழில் மட்டம் இப்ப நான் மேல உள்ள அந்த உற்பத்தி வினைத்திறன்ல நான் உங்களுக்கு சொன்னேன், வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுது. அப்ப எல்லா வளத்துக்கும் வேலை இருக்கும். அப்ப நிறை தொழில் மட்டம் இருக்கும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க, வேலை இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. வேலை இல்லாம வளங்கள் எதுவும் இருக்காது. ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொரு தனிநபரும் ஒரு வளம் தானே. ஒவ்வொரு வளமும் வேலை இல்லாம இருக்காது, எல்லா வளத்தையும் முழுமையாக நாங்க பயன்படுத்துவோம். அப்படின்னு வர நேரம் அது எங்க இருக்கும்? அது எந்த புள்ளியாக இருக்கும்? உற்பத்தி சாத்திய வலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான், அந்த கோட்டுல வரக்கூடிய ஒரு புள்ளி தான். இந்த கோட்டுல வரக்கூடிய அந்த கோட்டுல வரக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளியை நீங்க குறிச்சு காட்டலாம். நிறை தொழில் மட்டத்துக்கு ஏதாவது ஒரு புள்ளியை நீங்க குறிச்சு காட்டலாம். இதுல ஏ புள்ளின்னு காட்டி அதுல நிறை தொழில் மட்டம்னு சொல்லிருக்கிறாங்க. அதுல நீங்க எங்க வேணாலும் குறிச்சு காட்டலாம். உற்பத்தி சாத்திய வலையின் மீது இருக்கக்கூடிய எந்த ஒரு புள்ளியையும் நீங்க குறிச்சு காட்டலாம். வலையின் மீது தான் குறிக்கணும். இதுல நான் இந்த ஜூம்ல உங்களுக்கு மார்க் பண்ணி கேளாம இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் நீங்க குறிக்கிற நேரம் சரியா அந்த வலையின் மீது தான் குறிச்சோணுமே. சரி, அதுல பாருங்க, பொருளாதாரம் ஒன்றில் காணப்படும் சகல வள இப்ப சும்மா நான் சொல்றதுக்காக மட்டும் குறிக்கிறது இல்லை, நல்லா விளங்கி கொள்ளணும். வளங்கள் எல்லாம் முழுமையாக அந்த கோட்டுல பயன்படுத்தப்படுது.
அப்படி பயன்படுத்தப்பட்ட அந்த வளம் எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அதாலதான் அந்த கோட்ல நிறை தொழில் மட்டத்தை குறிக்கிறோம். டீச்சர் இப்படி சொல்றாங்க, அதுக்காக அதுலகா நிறை தொழில் மட்டத்தை குறிக்கணும்னா அது ஏண்டு விளங்கி கொள்ளணும். சும்மா பாடமாக்கப்படாத அந்த வளம் எல்லாம் முழுமையாக நாங்க பயன்படுத்தோம். அதுக்கு மேல வளமே இல்லையே, அதனால அந்த கோட்லகா நிறை தொழில் மட்டம் வரும். அடுத்தது நாங்க பார்க்க போறது குறை தொழில் மட்டம் அல்லது வேலையின்மை. வேலை இல்லாம இருக்கிறது, வளங்கள் வளங்களை முழுமையாக நாங்க பயன்படுத்தாம குறை தொழில் மட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் எங்க வரும்? அந்த கோட்டுல தான் முழுமையான வேலை இருக்கிற நேரம். சரி, அப்ப குறை தொழில் மட்டத்தை நீங்க உற்பத்தி சாத்திய வலைக்குள்ள ஏதாவது ஒரு பகுதியில குறிக்கலாம். உற்பத்தி சாத்திய வலைக்கு அங்கால குறிக்கல, அது ஏண்டா அங்கால வளங்கள் இல்லையே. அப்ப உற்பத்தி சாத்திய வலைக்குள் பகுதி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பகுதியில தான் வளங்கள் இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய வளங்களை தான் நாங்க முழுமையாக பயன்படுத்தாம குறை தொழில் மட்ட நிலைமையில இருக்கும். அப்ப அதுக்குள்ள ஏதாவது ஒரு புள்ளியாக நீங்க அதை குறிச்சு காட்டேலும். விளங்குச்சா? ஓகே. அடுத்தது பாருங்க, பொருளாதார பின்னடைவு. இதுல நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். பொருளாதார மந்தம், பொருளாதார பின்னடைவு. பொருளாதார மந்தம், பொருளாதார பின்னடைவு, ரெண்டு விஷயத்த நீங்க பார்க்கணும். இப்ப பின்னடைவுன்ற நேரம், நேத்து நான் உங்களுக்கு ஒரு சொன்னேன், உற்பத்தி இயல்தகவு வலையிட தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள் வளங்களோட அளவும் வளங்களோட வினைத்திறன் என்று சொன்னேன் தானே. வளங்களின் அளவும் வளங்களின் வினைத்திறன் என்று சொன்னேன். பொருளாதார பின்னடைவுன்றது ஒரு குறுங்காலத்துக்கு தான் ஏற்பட்டிருக்கும். மொத்த கேள்வியில ஏற்படக்கூடிய ஒரு வீழ்ச்சி தான் ஒரு குறுங்காலத்துல பொருளாதாரத்துல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இப்ப அதை நீங்க குறிச்சு காட்டுற நேரம், பொருளாதார முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் எங்க? அந்த கோட்டுல தான். அதுலகான நிறை தொழில் மட்டம் எல்லாமே முழுமையாக இருக்கிற நேரம் அதுலதான் இருக்கு. இப்ப பின்னடைவுன்ற நேரம் அந்த கோட்டில இருந்து ஒரு புள்ளியாக, கோட்டில இருந்து ஒரு புள்ளி உள்ளுக்கு போற மாதிரி காட்டணும். கோட்டுல இருந்து ஒரு புள்ளி உள்ளுக்கு போற மாதிரி குறிச்சு காட்டினீங்கன்னா சரி. கோட்டுல இருந்து ஒரு புள்ளி உள்ளுக்கு போகுது, ஒரு புள்ளியாகத்தான் பின்னடைவை குறிக்கும். அதுவே மந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க குறிச்சு காட்டுவீங்க? அது உள்ளால ஒரு புள்ளியாகவும் குறையலும், பொருளாதார பின்னடைவுன்ற நேரம் உள்ளால ஒரு புள்ளியாக காட்டுவீங்க நீங்க. அப்படி குறிச்சு காட்டிட்டு நீங்க பொருளாதார மந்தத்திலையும் குறிக்கிற நேரம் எப்படி குறிக்கணும்டா, அந்த நேத்து சொன்ன உங்களுக்கு அந்த கேள்விதான். அதாவது கொரோனாவால மக்கள் பாதிக்கப்பட்டு நிரம்பல் அளவுல ஆஹ் பொருளாதார வளங்களினுடைய அளவிலையும் உற்பத்தி வினைத்திறன்லையும் தாக்கம் ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு கோடாக நகரும்.
பொருளாதார மந்தத்தில் உள்ள வேலையின்மையில் உள்ள வளங்கள் அழிவடைஞ்சா உற்பத்தி என்ன நடக்கும்? மந்தமாகி போகும். இது ஒரு முழுமையான ஒரு கோடாகவே நகர்ந்துடும். பொருளாதாரம் மந்தம்னு சொல்லுவோம் இதை நாங்க. இங்க இருக்கிற அந்த கோடு முழுமையாக வீழ்ச்சி அடைய போகுது. சரியா? இதை நாங்க மந்தம்னு சொல்லுவோம். இதுவே பொருளாதாரத்தில் உள்ள வீழ்ச்சிண்டா ஏற்கனவே வீழ்ச்சியில இருக்கக்கூடிய உள்ளுக்கு தான் இருக்குது பாருங்க. அங்க வேலையின்மைன்னு இருக்குது, அல்லது ஒரு பொருளாதார பின்னடைவாக இருக்கிறது, மேலும் பின்னடைஞ்சு கொண்டு போகுதுண்டா அங்க வளங்கள்ல அழிவு ஏற்படையில வினைத்திறன் குறையுது. அப்படியாக இருந்தால் அது பொருளாதார பின்னடைவு அல்லது பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நாங்க. இப்ப படம் வரைகிற நிறம் கட்டாயம் பொருளாதார பின்னடைவு என்பது உற்பத்தி சாத்திய வலை கோட்டில இருந்து உள்ளுக்கு போறது, உள்ளுக்கு ஒரு புள்ளியாக போறது, அதான் பொருளாதார பின்னடைவு. பொருளாதார வீழ்ச்சி என்பது உள்ளுக்கு போன புள்ளியிலிருந்து மேலும் இன்னும் உள்ளுக்கு போறது, உள்ளுக்கு போன புள்ளியில இருந்து மேலும் இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போறதுதான் பொருளாதார வீழ்ச்சி. வேலையின்மையில இருக்கக்கூடியவங்க வளம் இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போறது, அது பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார மந்தம் என்பது இது ஒரு நீண்ட காலத்துக்குரியது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா அது நீண்ட காலத்துல முழு உற்பத்தியல் அளவையுமே நாட்டினுடைய குறைச்சிரும். முழு உற்பத்தியல் அளவையுமே குறைச்சி அந்த கோடை உள்நோக்கி நகர்வடைய செஞ்சிரும். இது பொருளாதார மந்தம். பொருளாதார பின்னடைவு, பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்தம். விளங்கிச்சா? மூன்றுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் விளங்கிச்சா? பின்னடைவுனா கோட்டில இருந்து தான் உள்ளுக்கு போகணும், வீழ்ச்சின்னா போன புள்ளி இன்னும் பின்னுக்கு போறது. மந்தம்டா அதிக அளவுல நீண்ட காலத்துல இடம்பெறதால அதாவது அந்த கோடையே உள்நோக்கி நகர்வடைய செஞ்சிடும். அந்த கோட்டையே உள்நோக்கி நகர்வடை. அந்த கோடையே உள்நோக்கி நகருதுன்னா என்ன? வளங்கள் வளம் அவ்வளோ வளம் இருந்தாலும் என்ன செய்யலாம்? அது வளங்கள் அழிவடைஞ்சிருக்கு, வளங்களோட வினைத்திறன் குறைவடைஞ்சிருக்குது, அதனால உள்நோக்கி நகர்வடைஞ்சு உற்பத்தியல் அளவும் குறையும். விளங்கிச்சா? சரி, விளங்காட்டி கேளுங்க. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி, அடுத்தது பொருளாதார வீழ்ச்சி. நான் உங்களுக்கு வீழ்ச்சி சொன்னது அங்க அந்த மந்தத்தை தானே, மந்தத்தை தான் நான் உங்களுக்கு அங்க சொன்னது அந்த ஒரு கோடாகவே நகர்வடையும். இப்ப நீங்க வீழ்ச்சின்ற நேரம் மந்தம்ன்ற நேரம் அந்த கேள்விகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை மாத்தி கொடுக்கணும். பொருளாதார வளர்ச்சி என்பது என்னன்னு பாருங்க. வளத்திரட்சி அதிகரிக்கிறது, புதிய வளங்கள் கண்டுபிடிக்கப்படுறது, புதிய வளங்களோட உரிமையை பெறுறது, வெளிநாடுகள்ல இருந்து வளங்கள் உட்பாய்ச்சுறது, புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் வளங்களோட அளவு உயர்த்துறது. அதே போல வளங்களோட விளைத்திறன் எப்படி அதிகரிக்கும்? தொழில்நுட்பம். ரெண்டு விஷயம் தான், வளங்களோட அளவுல ஏற்படக்கூடிய மாற்றமும் வளங்களோட விளைத்திறன்ல ஏற்படக்கூடிய மாற்றமும். இது பாசிட்டிவ் பக்கம் போனா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியல் தகவு வலை வெளிப்புறமாக நகர்வடையும். சரியா? வெளிப்புறமாக நகர்வடைந்து இப்படி ஒரு கோடு வரப்போகுது. வளங்களோட அளவுல அதிகரிப்பு ஏற்படுது, வளங்களோட விளைத்திறன்ல அதிகரிப்பு ஏற்படுது. அதை அதிகரிப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? தொழில்நுட்பத்துல முன்னேற்றம், மனித மூலதனத்துல அபிவிருத்தி, முகாமைத்துவ மேம்பாடு, தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும். இதெல்லாம் வளங்களை விளைத்திறன் அதிகரிக்க செய்யும். சரியா? அப்ப இது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும். இதற்கு மறுதலையா என்ன நடக்கும்? வளங்களோட அளவுல குறைவு நிலை ஏற்பட்டு வளங்களோட விளைத்திறன்ல குறைவு நிலை ஏற்படுமாக இருந்தால் அது பொருளாதார வீழ்ச்சிக்கு இட்டு செல்லும், அல்லது பொருளாதார மந்தத்திற்கு இட்டு செல்லும். பொருளாதார வீழ்ச்சி அல்லது பொருளாதார மந்தத்திற்கு இட்டு செல்லும். வளத்திரட்சி எப்படி குறைவடையும்? இயற்கை அனர்த்தங்கள், யுத்த நடவடிக்கைகளின் வளங்களின் ஒரு பகுதி அலைவடைகிறது. அப்போ எங்கட நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட 30 வருட காலமாக யுத்தம் நடைபெற்று, அப்ப அந்த யுத்தம் காரணமாக அதிகளவான
மக்களை நாங்க ஊழியர்களை வந்து இழந்தோம். ஊழியப்படை இழக்கப்பட்டுச்சு, நிலங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அதே போல நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுச்சு, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டது, கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டது, எல்லா வளங்களுமே பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதே போல எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார மந்தங்கள், கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள், இது மாதிரி அந்த டெங்கு, மலேரியா, இது மாதிரியான பாரிய அளவுல அந்த நோய்கள் வார நேரம், இயற்கை அனர்த்தங்கள் வார நேரம், அல்லது சுனாமி, இந்த டித்வா புயல், இப்படி அதிகளவான இந்த இயற்கை அனர்த்தங்கள் வாரதும் வளத்திரட்சி குறைவடைவதற்கு ஒரு காரணம். அதே போல வெளிநாட்டு முதலீடுகள் முதலீடு இருந்தா தானே மூலதனத்தை உருவாக்கலும். முதலீடு இருந்தா முதலீட்டு உட்பாய்ச்சல்கள் இருந்தா தான் மூலதனங்கள் உருவாக்கப்படும். இப்போ மூலதனம் உருவாக்கலாம் அப்படின்னா வளங்கள் குறைவடையும். இப்போ வளங்களோட விளைத்திறன் குறைவடைகிறதுக்கு காரணம் என்ன? தொழில்நுட்பம் பின்னடைகிறது. தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேற நாங்க சொல்லுவோம் இந்த மூளைசாலிகளோட வெளியேற்றம், வைத்தியர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், இவர்களுடைய வெளியேற்றம், நாட்டை விட்டு அவங்க போறது. அது வந்து அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை, பொருளாதார ஸ்திரத்தன்மையின்மை, யுத்த நடவடிக்கைகள், அவங்களோட தொழிலுக்குரிய ஊதியம் ஒழுங்கான முறையில கிடைக்காம, இது போன்ற பல்வேறு காரணிகளால இந்த மூளைசாலிகள் வெளியேறி போகலாம். இதனாலையும் என்ன நடக்கும்? ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். ஸோ அப்படி அடைகிற நேரம் அந்த கோடும் உள்நோக்கி நகர்வடையும். உங்களுக்கு கேள்வி கேட்கிற நேரம் டிரெக்டா இப்படி கேட்காம இப்போ கொரோனாவை அல்லது டித்வாவை தந்துட்டு கேட்பாங்க. அப்போ டித்வாவால நாட்டினுடைய உற்பத்தியல் தகவலைக்கு என்ன நடக்கும்? அப்போ டித்வா வந்து நீண்ட காலத்துக்கு இருந்திருந்தால், அல்லது அதனுடைய தாக்கம் நீண்ட காலத்துக்கு இருந்து மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அழிவடைஞ்சா, அவர்களுடைய வினைத்திறன் குறைவடைந்தால் அது பொருளாதாரத்துல வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது உற்பத்தியல் தகவலையை உட்புறமாக நோக்கி நகர்வடைய செய்யும். அப்படி இல்லாமல் வளத்திரட்சிட அளவுல அது பாதிப்பை ஏற்படுத்தையில, விளைதிறன்ல ஒரு குறைந்த அளவுல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது பொருளாதாரத்துல பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த கோட்டில இருந்த ஒரு புள்ளியாக உட்நோக்கி நகர்வடையும். விளங்கிச்சா? இப்ப பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தம், பொருளாதார வீழ்ச்சி விளங்கிச்சா? மந்தம் சொல்ற நேரம் இப்படி வளத்திரட்சியோட சம்பந்தப்பட்டு உங்களுக்கு நீண்ட காலத்துல வருமாக இருந்தால் அதை நீங்க கோடாக வரையணும். அதுவே ஒரு குறுங்காலமாக இருந்தால் நீங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து குறைஞ்சி கொண்டு போற ஒரு புள்ளியாக வரைஞ்சி காட்டணும். விளங்கிட்டா இது? ஓகே. அடுத்தது ஒரு நாட்டினுடைய ஒரு 2 பொருள் தானே உற்பத்தி செய்யறாங்க. அதுல ஒரு பண்ட உற்பத்திக்கான வளத்துல மட்டும் மாற்றம் ஏற்படுது. அந்த வளத்துல அதனுடைய வளத்துல திரட்சியில மட்டும் மாற்றம், அல்லது அதனுடைய உற்பத்தி விளைத்திறன்ல மட்டும் மாற்றம் ஏற்படுதுமாக, வளங்களோட விளைத்திறன்ல மட்டும் மாற்றம் இருந்தால் அந்த பொருள் சார்ந்த மாத்திரம் தான் நீங்க கோட்டை வரைஞ்சி காட்டணும். சரியா? பாருங்க, ஒரு நாட்டின் உற்பத்திகள் அளவை பாதிக்கும் காரணிகளில் ஒரு பண்ட உற்பத்திக்கு தரப்பட்டால் அப்பண்டத்தினை மட்டும்தான் அச்சினால உற்பத்தி சாத்திய வழி நகரும். கைத்தொழில் பண்ட உற்பத்தி கையாளப்பட்ட தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. கைத்தொழில் பண்ட உற்பத்தியில கையாளப்பட்ட தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த கோடு எப்படி இருந்திருக்கும் ஆரம்பத்துல? இப்படி இருக்குது. இது விவசாய பண்டம், இங்கால விவசாய பண்டம், இங்க கைத்தொழில் பண்டம் இருந்திருக்கு. இப்போ கைத்தொழில் பண்டத்தினுடைய தொழில்நுட்பம் மட்டும் அதிகரிக்குது. தொழில்நுட்பம் அதிகரிச்சா என்ன நடக்க போகுது? அந்த பண்டத்தினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் தானே. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க விவசாய பண்டத்தினுடைய தொழில்நுட்பம் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குதா? இல்ல. அங்க என்ன செய்யணும்? நீங்க இங்க இருந்து இந்த புள்ளியில இருந்தே எடுத்து இதை விரிவாக்கி வரையணும். இங்க வெளிப்புறம் நோக்கி நகரணும். உற்பத்தி அதிகரிக்க செய்யணுமே கைத்தொழில் பொருளோட. அப்படி அதிகரிக்கிற நேரம் விவசாய பண்டத்திலையும் சிறிய அளவான மாற்றம் அதிகரிப்பு ஏற்படும். அது தவிர்க்க முடியாதது. இதே மறுதலையா பாக்குறதாக இருந்தால் இங்கு விவசாய பொருள், இங்கு கைத்தொழில் பொருள், உற்பத்தி சாத்திய வளைகோடு இப்படி இருக்குது. இங்கு விவசாய பொருளோட தொழில்நுட்பம் மாத்திரம் அதிகரிப்பு ஏற்படுது. விவசாய பொருளோட தொழில்நுட்பத்துல மாத்திரம் அதிகரிப்பு ஏற்படுதுண்டா என்ன நடக்கும்? கோடு இப்படி நகரும். விவசாய பொருள் அச்சில மாத்திரம் அதிகரிப்பு ஏற்படுத்தி காட்டணும் நீங்க. ஆனால் கைத்தொழிலையும் பாருங்க அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு தானே கைத்தொழில் பொருளோட.
அதிகரிப்பு ஏற்படும். அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அச்ச மாத்திரம் நீங்க வரைஞ்சு காட்டணும். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா விளங்காம? இல்ல மேம். ஓகே மேம். சரி. பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க ஒவ்வொன்றிலையும். சரி, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நிகழ்கால நுகர்வுக்கும் எதிர்கால நுகர்வுக்கும் இடையிலான வள பங்கீடு. நிகழ்கால நுகர்வுக்கும் அப்ப நாங்க நிகழ்காலத்துல நுகர்வை குறைச்சு கொண்டு சரி எதிர்காலத்துல வந்து சமூகம் எதிர்காலத்துல நிகழ்காலத்துல நுகர்வை நாங்க வந்து சிறிய அளவுல தான் இழக்க தயாராக இருந்தால் எதிர்கால சமூகம் என்ன செய்யும்? குறைந்த அளவு வளர்ச்சியை தான் அனுபவிக்கும். நாங்க இழக்கிற அளவு குறைவாக இருந்தால் நுகர்வை நிகழ்கால நுகர்வை நாங்க அதிக அளவுல இப்பவே நாங்க நிறைய வளங்களை இப்ப நீரை வந்து நாங்க அதிகமாக பயன்படுத்தி எங்களுக்கு இழக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் தான் அதுல தியாகம் செய்யறோம். கொஞ்சத்தை தான் விட்டு வைக்கிறோம்னா எதிர்கால சமூகம் பொருளாதார வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும். அதுவே நாங்க இப்பவே அடுத்த எதிர்கால சமூகத்துக்காக நாங்க சேமிச்சு வைக்கிறோமாக இருந்தால் நாங்க கொஞ்சமா பயன்படுத்திட்டு அதிக அளவுல நாங்க இலக்க தயாராக இருந்தால் அது எதிர்காலத்துல வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். சரியா? அதைத்தான் இந்த வரைபடம் காட்டியிருக்குது. நிகழ்கால நுகர்வை பெரிய அளவில் இழக்க தயாராக உள்ள சமூகம் எதிர்காலத்தில் பெரிய அளவிலான வளர்ச்சியை அனுபவிக்கும். சும்மா சொல்றதாக இருந்தால் நாங்க இப்போ ஒரு வீட்டுல நாங்க இப்ப எங்களோட சேமிப்பை வந்து எங்களோட செலவை நாங்க குறைச்சு கொண்டோம்னு சொன்னா அதிக அளவுல சேமிச்சோம்னா அது எங்களுக்கு எதிர்காலத்துல பெரிய பிரயோசனமா இருக்க போகுது. அப்படி இல்லாம நாங்க இப்ப நிறைய பொருட்களை வாங்கி வாங்கி எங்களோட செலவை அதிகரிச்சு கொண்டு சேமிக்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை தான் சேமிச்சு வச்சோம்னா அது எங்களுக்கு எதிர்காலத்துல பிரச்சனையாக இருக்கும். எங்களை பொருளாதார வளர்ச்சியில எங்களுக்கு அது மட்டுப்படுத்தும். அதைத்தான் இந்த படம் காட்டுது. சரியா? அது முழு ஒரு நாட்டுக்கு ரீதியாக ஒப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, இது வரைக்கும் இதோட முடியுது உங்களோட முதலாவது தேர்ச்சி. விளங்கிட்டா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, சரி. அப்ப நாங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஃபுல்லா உங்களோட இந்த தேர்ச்சி முழுமையாக இதோட முடிவடையுது. இதனுடைய மாதிரி வினாத்தால் இன்ஷால்லா நாளைய வகுப்புல நடைபெறும். சரி, நாளைக்கும் வகுப்பு இருக்கு. அதோட முடிச்சிட்டோம்னா நாங்க இந்த முதலாவது ஜூன் மாதத்திற்குரிய வகுப்புகளை முழுமையாக முடிச்சிடலும். நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு. சரி, அப்ப நான் முடிச்சுக்கொள்றேன். ஓகே ஓகே. ஜிசாக்கல்லாஹ் மேம். பாரக்கல்லாஹு ஃபீக். சரி.